என்னாலும் சரி, செத்தா இந்த மண்ணில் சேர்த்து போயிடணும். இல்லை அப்படின்னு சொன்னா போடமா தான் போகணும். அதுல நீங்க உறுதியா நிலைங்க. உங்க கூட நான் இருக்கேன். உங்க மண் என்னுடைய மண். விவசாய நிலங்களை எடுப்பதாக அரசு காரணம் இல்லாமல் முதலாளிகளுக்கு சாதகமாக ஒரு முயற்சி செய்துன்னு சொன்னா அதை எதிர்த்து நீங்க நடத்துற போராட்டத்துல அரசு துப்பாக்கி நடத்தினா உங்களுக்காக நான் முதல் ஆளா முன்னாடி இருக்க தயாரா இருக்கேன்னு நான் வாக்குறுதி கொடுத்திருக்கேன். நீங்கள் பாதிக்கப்பட்ட நீங்கள் உறுதியாக இருந்து போராடுவதாக இருந்தால் உங்களோடு நான் ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உங்களுக்கும் கொடுக்குறேன். உங்களோடு கடைசி வரை நின்று நான் போராடுகிறேன். அன்னூர் சிப்காட் போராட்டம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன கூப்பிட்டாங்க. ஒரு எல்லைக்கு மேலே போயிட்டு அவங்ககிட்ட நான் சொன்னேன், நீங்கள் எல்லாம் உறுதியாக இருக்கீங்களான்னு கேட்டேன். நாங்கள்லாம் உறுதியாக இருக்கோம்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் கூட்டம் போட்டோம். சாயங்காலம் அவங்க வேலையெல்லாம் விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் உட்கார வச்சு பேசுகிறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதில் 3 பெண்கள் கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் வெவ்வேறு இடங்களில் வயசில் மூத்தவங்க என்கிட்ட வந்து, சாமி இந்த பிரச்சனை பெருசாகும் போது யார் முக்கியமான ஆள் சொல்லு போராட்டத்தில், நாங்கள் மேலே மண்ணெண்ணை ஊற்றிட்டு பற்ற வச்சுட்டு போய் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பயங்கரத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்முடைய எதிரி யாருன்னு காட்டினா மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு போய் தான் எரிஞ்சாலும் பரவாயில்ல போய் அவங்களோட இலக்கு வந்து அங்கே வர்ற தாசில்தார் அல்லது ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி அப்படின்னு. நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், இல்லைம்மா 3 பேரும் வெவ்வேறு இடங்கள்ல, இல்லைம்மா இங்கே வர்ற தாசில்தாரோ இன்ஸ்பெக்டரோ நம்ம குடும்பத்து பசங்க வேறு ஊர்லேருந்து வந்து சாப்பாட்டுக்காக சம்பளத்துக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்முடைய எதிரி இங்கே வரவே மாட்டான். அவன் சென்னையிலையோ டெல்லியிலையோ லண்டன்லேயோ வாஷிங்டன்லேயோ உட்காந்துட்டு இருப்பான். இந்த முதலாளிகள்லாம் இவங்களை பயன்படுத்தி நம்ம பசங்களையே நமக்கு எதிராக பயன்படுத்தி நம்மளை மோத விடுறாங்களே தவிர நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு அவங்ககிட்ட நான் வாக்கு வாங்கிட்டேன். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, அந்த போராட்டத்தில் ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த தாய்மார்களுடைய அந்த உணர்வு. நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இருப்பீங்களா? நாங்கள் ஒன்று சேர மாட்டோம். நாங்கள் சாதி சண்டை போடுவோம், நாங்கள் மத சண்டை போடுவோம். எந்த சாமி பெருசுன்னு பேசுவோம். எந்த சாமியும் வந்து உங்களை காப்பாற்றாது. நீங்கள் கும்பிட்ற இங்கிருந்து அவன் அடித்து விரட்டும் போது உங்கள் சாமி சேர்த்து தான் நீங்கள் தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும். எந்த சாமியும் உங்களை காப்பாற்றாது. எந்த சாதியும் காப்பாற்றாது. எந்த மதமும் காப்பாற்றாது. எந்த கடவுளும் காப்பாற்ற மாட்டான். நாம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும். அதுக்கு நாம் போராட தயாராக இருக்கணும். நம்மளை பிரித்து வைக்கிறதுக்காக சாதி மதம் கடவுள் கூட துணைக்கி அரசியல் ரொம்ப சௌரியம். அரசியல் வேண்டாம். திரும்ப சொல்கிற அரசியல் வேண்டாம், சாதி வேண்டாம், மதம் வேண்டாம். ஏன் அதை மறுபடியும் சொல்கிறேன்னா, அரசியல் உள்ள வரும், சாதி உள்ள வரும், மதம் வரும், சாமி வரும், இல்லை தொழில் வரும். எதையாவது சொல்லி இதில் 2 பேர்த்த பிரிக்கலாமான்னு பார்ப்பாங்க. அதுக்கு இடம் கொடுக்காத நீங்கள் எல்லாரும் உறுதிமொழி ஏற்றுட்டு ஒன்றா இருந்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய விவசாய நிலங்களை எடுப்பதை நாம் தடுக்க முடியும். நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்களா? உறுதியாக இருப்பீங்களா? சரி. உங்களை மிரட்டுறதுக்காக முதல்ல போலீஸ் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துவாங்க. காக்கி சட்டை. நம்ம ஆளுக்கு காக்கி சட்டை போலீஸா இல்லை ஈபிக்காரனா இல்லை தோட்டியான்னு கூட தெரியாது. காக்கி சட்டையை கொண்டாலும் நடுக்குமா பாருங்க. ஐயோயோ பின்னாடியே போயிட்டு இருப்பான். முதல்ல அந்த பயத்தை விடுங்க. போலீஸ்காரருடைய வேலை என்ன தெரியுமா? ஒரு குற்றம் நடந்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை, குற்றம் செய்ததாக கருதப்படும் நபர்களை அழைத்து சென்று, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அழைத்து சென்று அடிக்கக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது, மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது. குற்றம் செய்ததாக கருதப்படும் நபர்களை அழைத்து சென்று ஒரு நீதித்துறை நடுவர் முன்பு கொண்டு போய் நிறுத்துகிற வேலை மட்டும்தான் போலீஸ்காரனால் பண்ண முடியும். அதை தவிர போலீஸ்காரனால் ஒன்றுமே பண்ண முடியாது. வேணா பண்ண முடியும், யாராவது இருந்தால் கூப்பிடுவீங்க. உங்கள் முன்னாடி நான் மேடையில் நிரூபிக்கிறேன். வேறு ஏதாவது பண்ண முடியுமான்னு முடிஞ்சால் உங்கள் எஸ்பிவே வர சொல்லுங்கள். ஐயா உங்களால் என்ன பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். ஒன்றுமே பண்ண முடியாது. அதிகபட்சம் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிறுத்தலாம். போய் கேஸ் போட்டு நாம் மேஜிஸ்ட்ரேட்டு பேசிக்கலாம். ஐயா இதுதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, உங்களை அச்சுறுத்துவதற்காக, உங்களை பயமுறுத்துறதுக்காக வந்து முதலாளிகள் நமக்கான பணியாளர்கள் தான். யார்? காவல்துறையில் இருக்கிறவங்க, வருவாய்த்துறை, அதான் கலெக்டர், தாசில்தார், போக்குவரத்து, இவங்கெல்லாம் நமக்கான பணியாளர்கள். ஆனால் அவர்களை இந்த முதலாளிகள் அவர்களுக்கான பணியாளாக மாற்றி வச்சிருக்காங்க. இதுதான் யதார்த்தம்.
போலீஸோட வேலை நமக்கு தான் வேலை செய்யணும். போலீஸுக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? நாம தான் கொடுக்குறோம். நாம் தான் அவர்களுடைய அதிகாரிகள். நாம் இந்த அதிகாரிகள் வார்த்தை இப்போ நான் பயன்படுத்துகிறேன். இந்த கலெக்டருக்கும் இந்த எஸ்பிக்கும் உத்தரவு போடக்கூடிய அதிகாரிகள் யார்? நாம தான். ஏன் ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க? சம்பளம் யார் கொடுக்குறா? நாம தான் கொடுக்குறோம். நாம தப்பு பண்ணினாலும் கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் நிறுத்தணும். அது அவங்களுடைய கடமை, அது சட்டம். தப்பாக புரிஞ்சுட்டு போலீஸை கண்டோன்னா பயப்படுறது. நீங்கள் பயப்படுறோன்னா அவன் மிரட்ட ஆரம்பிச்சிடறான். பிரச்சனையே அதுதான். இப்போது இங்கே ஒரு 2000 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சூளகிரியிலேருந்து 1000 பேர் வந்திருக்கிறீங்க, ஒசூர்லேருந்து 1000 பேர் வந்திருக்கீங்க. மாவட்டம் முழுவதும், நீங்கள் தமிழ்நாடு முழுவதெல்லாம் போக வேண்டாம், இந்த மாவட்டம் முழுவதும் எந்த பேரில் வேணாலும் சரி, அத்தனை விவசாயிகளையும் சாதி மதம் மொழி, சின்ன விவசாயி பெரிய விவசாயி, இல்லை இந்த தொழில் பண்ணுற விவசாயி, அதெல்லாம் தாண்டி இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை பேரும் விவசாயி, அவங்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக எல்லா வேலையும் நீங்கள் பண்ணுங்கள். இந்த நிலை, இந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்றும் போது 100 விழுக்காடு நான் உங்களோட பயணிப்பேன். நம்முடைய இலக்கில் நாம் வெற்றி அடையலாம். எந்த காலகட்டத்திலையும் நம்முடைய நிலத்தை நம்முடைய அனுமதி இல்லாமல் அரசாங்கம் எடுக்க முடியாது. அதில் உறுதியாக, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. விமான நிலையத்திற்கு நிலம் எடுத்தால் உறுதியாக நாம் தடுத்து விடலாம். புரியுதா?